இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பான அறிவான என் தமிழ் மக்களே வணக்கம். நமது முன்னோர்கள் வாழ்வில் விஞ்ஞானத்தை நமது பழக்க வழக்கங்களில் பதிந்து வைத்துள்ளார்கள். அதில் ஒன்றுதான் கோலமிடுவதால் கிடைக்கும் நன்மை. சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் இடுவதால் லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும் என்பது நமது நம்பிக்கை. வீட்டிற்கு தெய்வங்களை வரவேற்கும் மங்கள சின்னமாக கோலம் கருதப்படுகிறது. கோலமிடும் பழக்கத்திற்கு பின்னணியில் அறிவியல் உண்மை மறைந்துள்ளது. கோலம் இடும்போது குனிந்து நிமிர்ந்து மிக சிறந்த யோகாசனங்களில் ஒன்று. இதனால் இரத்த ஓட்டம் சீராகி உடலுக்கு வலிமை கிடைக்கும். குறிப்பாக மார்கழி அதிகாலை நேரத்தில் காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் அதிக அளவில் இருக்கும். இத்தருணத்தில் எழுந்து கோலம் போடும்போது இதை சுவாசிப்பதன் மூலம் உடலுக்கு புத்துணர்வு கிடைக்கிறது. அழகான கோலம் போடுவதும் மனதுக்கும் புத்துணர்வை கொடுக்கிறது. கோலம் இடும்போது சிந்தனை ஒருமுகப்படுகிறது. இது தவத்திற்கு ஈடானது. அதிக அளவில் புள்ளி வைத்து போடப்படும் சிக்கல் கோலம் முழு கவனத்தையும் சிதறாமல் வைத்திருக்க உதவுகிறது. இப்பயிற்சியை தினமும் செய்யும் போது தெளிந்த சிந்தனை உருவாகிறது. சிக்கலான தருணங்களில் பதட்டப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கும் பக்குவத்தை கொடுக்கிறது. புள்ளி கோலங்கள் போடும்போது அதன் கோடுகள் புள்ளிகளை கூர்ந்து நோக்குவதன் மூலம் கண்ணுக்கு பயிற்சி கிடைத்து பார்வைத்திறன் அதிகரிக்கிறது. ரங்கோலி போடும்போது ஓவிய திறமையை முழுமையாக வெளிக்கொண்டு வர முடிகிறது. அரிசி மாவு கோலம் போடும்போது எறும்பு உள்படவற்றிற்கு உணவாக மாறுகிறது. இதுவே தானம் செய்த பலனை அளிக்கிறது.